ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம வீடியோவை பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இது மக்களுடைய பார்வைக்கு போய் சேரும் போது 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். முதலமைச்சர் அந்த ஃபங்க்ஷனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். துணை முதலமைச்சர் முன்னிலை வகிக்கிறார். அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்கிறார்கள்னு செய்தியில சொல்றாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு என்ன சார்? நம்ம ஏற்கனவே நேற்று முடிக்கும் போதும் பேசியிருக்கிறோம் இதை பற்றி. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? எத்தனையோ நல்ல காரியம் பண்றதை விட ரொம்ப பெரிய நல்ல காரியம் ஒரு ஏழைக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கறதுன்னு பாரதி சொன்னார். அன்னசத்திரம் 1000 நாட்களின் புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னவரு, அந்த எழுத்தறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு தன்னுடைய இன்னொரு கவிதையில சொன்னார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் சொன்னார். அதனால முதல்ல வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஹங்கரி ஹார்ட் அண்ட் ஸ்டார்விங் ஸ்டமக் cannot travel together அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் முதல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிச்ச பொழுதே, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அறிவிச்ச பொழுதே நான் சொன்னேன், இது 10-15 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை பற்றி உற்று நோக்குபவர்கள், இதனுடைய இம்பாக்ட் என்ன, இதனுடைய தாக்கம் என்ன, சமுதாயத்தில் உற்று நோக்குபவர்கள் உணர்வார்கள். இது மிகப்பெரிய சமூக பொருளாதார மாற்றத்தை ஏழை மக்களிடம் உருவாக்கி இருக்கிறது. It is one among the best catalysts for the poor to come away from the vicious cycle of poverty and ignorance. சந்தேகமே இல்லாம இது வந்து இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. தகுந்த காரணத்தோட நகர்ப்புற பகுதிகளில் இது வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. மிக மிக வரவேற்க தகுந்த ஒரு திட்டம். ஏற்கனவே இந்த திட்டத்தினுடைய இம்பாக்ட் என்ன, தாக்கம் என்னங்கிறத பற்றி தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க, எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க, ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவா வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஏதாவது நெகட்டிவ் இருக்குன்னு யாராவது நினைச்சா சொல்லட்டுமே. இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? அதிமுக சரி, பிஜேபி சரி, இந்த திட்டத்தை எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை, சொல்ல முடிஞ்சதில்லை இந்த திட்டத்தை பத்தி சொல்றதுக்கு. இந்த திட்டத்தை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியலன்னா உடனடியாக சொல்றது இதெல்லாம் தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக செய்யறாரு அப்படின்னு உடனடியாக சொல்லிடுறாங்க. இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒண்ணு கிடையாது. ஆனால் இது அமல்படுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நகராட்சி மன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் கோட்டா கொடுக்கறது வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக கிடையாது. ஆனால் அது செய்யப்பட்டது. இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இதுல 4 கட்டங்களாக தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துல ஏற்கனவே 34,987 பள்ளிகளை சேர்ந்து 17,53,000 பேரு பயன்பெற்று வருகிறார்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 35,000. இப்போ ஒரு 2000த்துல இந்த 2,400 ஸ்கூலு 3 லட்சம் குழந்தைகள் அப்படின்னு அதோட சேர்ந்து வருகிறது. அந்த டீட்டெயில்ஸை வந்து நேற்று அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசினாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நேற்று நம்ம பேசியது வீடியோல சோமா நடராஜன், நான் பெயரை சரியா சொல்றேன்னான்னு தெரியல, நான் திரும்ப அதை தேடி பார்த்தேன், இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவிலிருந்து ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு சார், சோமா நடராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க பணம் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அல்லது அங்க கொண்டு வரக்கூடிய பிரேக்ஃபாஸ்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கல்வி கற்பதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள். இதை நான் இங்க கண்ணால பாக்குறேன். அதை அங்க ஸ்கூல்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு நம்ம அரசு அப்படின்னு சொன்னா அது வந்து
அதனுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுடைய பார்வை என்னங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாராட்டி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. மிக சரியாக போட்டிருக்கு, மிக சரியாக சொல்லியிருக்காரு. ஆண்டாள் திருப்பாவையில ஒரு பாடல் சொல்வார், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நாராயணன் என்றும் நமக்கே நலம் தருவான். இந்த இளஞ்சிங்கங்கள் நம்முடைய எதிர்கால நாராயணன்கள். இதுதாங்க உண்மை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும், காண வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. இந்த இந்த அரசாங்கத்தை இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சில வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்லி பேசுறாங்க. பேசுங்க. இவங்க நிறைவேற்ற முடியாத 1-2 வாக்குறுதியை சொன்னாங்கிறது உண்மைதான். எல்லா அரசியல் கட்சியும் மாறி இவங்களும் சொன்னாங்கிறது உண்மைதான். ஆனா சொல்லாத வாக்குறுதிகளை செஞ்சிருக்காங்களே, அதையும் பாராட்டுங்க. இப்ப சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியை பத்தியும் நம்ம பேசிக்கிட்டே போலாம். என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செய்யலன்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கெல்லாம் 15 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட்டுங்க. என் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் வரும்னு நான் இப்ப 10 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எனக்கெல்லாம் 15 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட்னா ஏதோ எனக்கு அது பெரிய அமௌண்ட் இல்லாத மாதிரி சொல்றீங்க சார். இப்படியெல்லாம் சொன்னவங்க, விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கு சொன்னவங்க, அதையெல்லாம் பத்தி பேசாம இவங்க நீட்டை ஒழித்து கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கணும், நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் அரசு ஒன்றியத்தில் அமையும் பொழுது நீட்டை ஒழித்து கட்டணும்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லல. அது நிச்சயமா இவங்க எக்ஸாகரேட்டட் கிளைம்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள், சொல்லாத விஷயங்களை இவங்க செய்யறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த சின்ன பிள்ளை எதுக்குமே வாக்குரிமை கிடையாது. இந்த பிள்ளைங்க ஓட்டு போட போறது கிடையாது. அதனால எதிர்காலத்தை மனதில் வைத்து, he is not just a politician, he is a statesman. நான் எத்தனையோ தரம் இங்கேயும் சரி அமெரிக்காவுக்கு போனபோது சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து அவருடைய நோக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம் தமிழகத்தின் மிகச்சிறந்த முதலமைச்சர்கள் ஒருவராக தான் எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக உழைப்பது. அது இந்த நேரத்தில் அவர் உழைக்கிறது மிக கடினமான உழைப்பு, சந்தேகமே இல்லாம. எல்லாத்தையும் போட்டோ ஷூட், இதுல வெள்ளத்து சமயம் பாதிக்கப்பட்ட சமயத்துல வெள்ள பகுதிகளுக்கு போனாருன்னா போட்டோ ஷூட்டுங்கிறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டாருன்னா உடனடியே கிம்மிக்குங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தவங்க இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதானே? முன்னாடி இந்த ஒரு முதலமைச்சர் தூங்கிட்டு இருந்ததுதானே மெட்ராஸ்ல வெள்ளம் சூழ்ந்தது, அதையும் பத்தி பேச வேண்டியதானே? அதனால செய்தனவற்றை, சிறந்தவற்றை பாராட்டுவதும், செய்யாத சில விஷயங்களை மறுபடியும் நினைவூட்டுவதுமாகத்தான் ஒரு நல்ல அரசை நோக்கிய நம்முடைய நோக்கமாக, நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த அரசு அடிப்படை ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது நம்பிக்கையுள்ள அரசாக திகழ்கிறது. கேரளாவிலையும் அதே மாதிரி தான், அவங்களுடைய அரசும் அதே மாதிரி தான். பல விஷயங்கள்ல கேரளாவும் தமிழ்நாடும் கண்ட முன்னேற்றங்கள் பிற மாநிலங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி. கர்நாடகா வளர்ந்துருக்கு, ஆந்திரா வளர்ந்துருக்கு, தெலுங்கானா வளர்ந்துருக்கு, நிறைய மாநிலங்கள் வளர்ந்துருக்கு, சந்தேகமே இல்லாம வளர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த 2 மாநிலங்கள் வளர்ந்த அளவிற்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, மனித வளர்ச்சியில் இவங்க மற்றவங்க இந்த அளவுக்கு வளரலன்னா, இவங்க 2 பேரும் ஏதோ மேஜிக் பண்ணல, திட்டமிட்ட செயல்பாடு, அதன் காரணமாக இது நடந்திருக்கு. அதனால இந்த 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 ப்ராஜெக்ட் இருக்கிறதே, இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு உணவளிப்பது என்பது, இது சோஷியல் வெல்ஃபேர் மட்டும் கிடையாது, முக்கியமானது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்திற்கான முதலீடு. அந்த விதத்தில் இதை பார்க்கணும். ஏன்னா அதுதான் சரியான பார்வை. அது பெண்களுக்கான பயணம், உரிமை தொகை, அந்த மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடியதும், குழந்தைகளுடைய நலனுக்காக செய்யக்கூடியதும், அதுல வரக்கூடிய அனைத்து திட்டங்களுமே சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான், சமூக முதலீடு அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க சொன்னதுல ஒரு சிறு வேறுபாடு சார், சிறு வேறுபாடுங்கிறது பெருசா சிறுசாங்கிறது கேள்விதான். ஏன்னா அவரு செயல்படுத்துகின்ற, தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகின்ற, ஸ்டாலின் அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுகின்ற திட்டங்களாக இருக்கிறதுனால, அடுத்த ஜெனரேஷன் கருத்தில் கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறதுனால, அவர் சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவர் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அவருக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனுடைய விளைவாக இந்த திட்டங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுல ஒரு பொருள் வருது. அதை கிளாரிஃபை பண்ணி, இந்த கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா பிரச்சனைலாம் போக மாட்டேன். நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன். நல்லது நடக்குது, வாழ்த்துவோம், அவ்வளவுதான்.
வாழ்த்த முடியாத சூழல் வரும்போது என்ன சார் செய்யறது அப்படிங்கிற கேள்வி ஏற்கனவே சொன்னோம். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அதுக்கு ஒரு லைன் சொல்றாரு சார். மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து வாக்குகளை பெறுவதற்காக அவர் செயல்படுத்துகின்ற திட்டம். நானும் சொல்றேங்க, அது வாக்குகளை பெறுவதற்காகத்தான்ங்க. நான் கேட்கறது அதுல என்ன தப்பு? அரசியல் கட்சிகள் வாக்குகளை பெறுவதற்காகத்தானே அரசியலில் இருக்கிறார்கள். நல்ல செயலை செய்து வாக்குகளை பெறுவதை விட மேன்மையானது என்ன இருக்க முடியும்? திரும்பவும் அந்த கோழி முட்டை வருது சார். அவர் திட்டங்களை செயல்படுத்துறதுனால வாக்குகள் வருது சார். ஆமா, கண்டிப்பாக. அதே மாதிரி அவர் வந்து திட்டங்களை அறிவிப்பதனாலும் வாக்குகள் வருகின்றன, சந்தேகம் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், எடப்பாடியார் வந்து ஊருக்கு ஊர் போகிற தமிழகத்தை காப்போம்னு போறாரு. எதுக்கு? வாக்குகள் பெறுவதற்காகத்தானே, வேற எதுக்காக போறாரு? ஆம்புலன்ஸ போக விடாம தடுக்கிறதுக்கு. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்க. ஒரு அரசியல் தலைவர் பேசவே கூடாது. அப்படி பேசுனதுனால பாருங்க, அந்த இவங்க பணியாளர் வந்து அந்த பஸ்ல இருந்த பணியாளர் வந்து இது கர்ப்பமா இருந்தாங்க, அவங்க மேல தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுது. இது மிக மிக தவறானது. அது வந்து எடப்பாடியார் வந்து பக்குவமின்மையாக சொன்ன ஒரு வார்த்தைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கவே கூடாது அவர். அந்த ஏரியால ஆம்புலன்ஸ் குழுவினரை தாக்கினால் 10 ஆண்டு சிறை, இனிமே கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. அது தொடர்பாக நேற்று சன் நியூஸ்ல டிபேட் நடந்தது. அதுல நானும் பங்கேற்றேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச கையோடவே இங்க கேப்டன் வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் ஒரு கவிதையையும் கோட் பண்ணி கமெண்ட் போட்டிருக்காரு சார். ஆமா, படிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக அந்த கவிதை சொல்லுகிறது. இத்தகைய செயல்களில் ஏன் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த கவிதை வந்து நல்ல பதிலாக வந்தாலும் குயிக்கா வாசிச்சிடறேன் சார். உள்ள யாராவது நேசிக்கக்கூடியவர்கள் உள்ளே இருக்கலாம், அதனால ஆம்புலன்ஸை கண்டால் வெளிவிடுங்கள். உள்ளே யாராவது பராமரிப்பவர் அல்லது யாரையாவது பராமரிப்பவர் உள்ளே இருக்கலாம், ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாருக்காவது நெருக்கமானவர்கள் உள்ளே இருக்கலாம், ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாருக்காவது அன்பானவர்கள் உள்ளே இருக்கலாம், ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாராவது பொக்கிஷமாக கருதக்கூடியவர்கள் உள்ளே இருக்கலாம், ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாராவது மதிப்பிற்குரியவர் உள்ளே இருக்கலாம், யாராவது ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாருக்காவது உலகமாக கருதுகிறவர், என்னுடைய உலகமே இவர் தான் அப்படின்னு யாராவது கருதுகிறவர்கள் உள்ளே இருக்கலாம், ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க. யாராவது உதவி தேவைப்படுபவர்கள் ஆம்புலன்ஸுக்குள்ள இருக்கலாம், அவங்கள ஆம்புலன்ஸை கண்டா வழிவிடுங்க அப்படிங்கிறது அந்த ஐயாசுதீன் அப்படிங்கிறவருடைய கவிதை அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு கவிதையை போட்டிருக்கிறாரு. நண்பர்களுடைய எளிய புரிதலுக்காக அதை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல, அதனுடைய சாரம் மட்டும் அப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சார். இந்த கமெண்ட்ஸ் விஷயத்துல அது போக நான் அங்க சன் நியூஸ்ல சொன்னது, இது போன்று கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது சாலைகளுக்கு குறுக்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போய் யாராவது ஸ்டே வாங்கிட கூடும், இந்த மாதிரி சர்ச்சைகள் வெளிவர்றதுனால, அல்லது காவல்துறையே அனுமதி மறுக்கக்கூடும். சாலைக்கு மறிச்சு கூட்டம் போடுவது சட்டப்படி ஏற்கனவே அனுமதிக்க கூடியது இல்லைன்னு ஒருவேளை இருக்கலாம், எனக்கு தெரியாது. இருந்தாலும் அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா இது ஒரு கன்வென்ஷனா மக்களை சந்திக்கிறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்புன்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகள் வந்ததுன்னா அந்த மாதிரி பெற்ற உரிமைகள் பறிபோய் விடும் ஒரு சூழல் தான் வரும். ஏற்கனவே பல இடங்கள்ல கூட்டம் நடத்தக்கூடாது, பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வேற தேவையில்லாத சர்ச்சைகளை இழுத்து எல்லாத்தையும் பறிகொடுக்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற கருத்தை நான் நேற்று பேசும்போது முன்வைத்தேன். அதுதான் உரிமைகள். இது பெற்ற உரிமைகள் இல்லை, அனுமதிக்கப்பட்ட உரிமை மீறல்கள். நீங்க அதிகாரி சொல்லுவீங்க சார், நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க இப்படிதான் சொல்ல முடியும். கரெக்ட். அதனால ரெண்டு பேருமே கரெக்ட். இன்னும் ஒரு கேள்வி அருண் ஜெயக்குமார்ங்கிறவர் கேட்டிருந்தாரு சார். ஆளுநர், குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு இந்திய சட்டம் ஏன் விலக்களிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது அரசு பணியாளர்களுக்கு வந்து
அவர்கள் மேல் அவர்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் தேர் அஃபீஷியல் டியூட்டி அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது மேல வழக்கு போட முடியாது. ஆனால் வேறுபடி குற்றவியல் நடவடிக்கையின் அடிப்படையில் மற்ற வழக்கு அவர்கள் மேல் போட முடியும். ஆனால் கவர்னர்ஸ் மேலேயும் பிரசிடென்ட் மேலேயும் அப்படிப்பட்ட வழக்கும் அவர்களுடைய பதவி காலத்தின் பொழுது போட முடியாது. இது காரணம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு மாவட்ட ஆட்சியராக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து அரசு கொடுத்த ஆணையை சிறமையில் கொண்டு நான் செயல்படுத்தும் பொழுது அதன் காரணமாக என் மேல் வழக்கு தொடர முடியாது. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் ஏதாவது தவறு செய்தேன் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அதன்படி இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுங்கிறது வந்து அது சட்டப்படி சரியானது தான். ஆனால் மாவட்ட ஆட்சியர் போட மாட்டாங்க, கோபாலன் பாலச்சந்திரன் சொல்லி போடுவாங்க. அப்போ அதை வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. கவர்னர் மேலேயும் பிரசிடென்ட் மேலேயும் அது ஏன் போடலைன்னா, அந்த பதவிக்கே களங்கம் ஏற்படுத்துறது. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ். அதனால வந்து எதிர் தரப்புல சேர்ந்தது யாராவது ஒருத்தர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ஸ் வேற. ஆமா, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் வேற. அப்ப இதுல வந்து இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். நம்ம இதையும் மனசுல வச்சுக்கணும். அதிகாரம் இல்லாத அலங்கார பதவிகள். அந்த அதிகாரம் இல்லாத அலங்கார பதவி எப்படி அதிகாரமுள்ள பதவியாக துஷ்பிரயோகம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுல திரு ஆர் என் ரவி போன்றவர்கள் மிகுந்த முன்னேற்றத்தை கொண்டிருக்கின்றார்கள். வேறு வகையான பேச்சு. ஆனா கான்ஸ்டிடியூஷன் படி கவர்னரும் பிரசிடென்ட்டும் வந்து அலங்கார பதவிகள் தான். அவங்களுக்குன்னு வந்து சுயமா வந்து அதிகாரம் கிடையாது. அமைச்சரவை சொல்றதை கேட்டு அவங்க வந்து அமைச்சரவை அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கின்ற எந்த ஒரு அட்வைஸையும் அவங்க ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்க மேல வந்து தனிப்பட்ட முறையில யாராவது ஏதாவது சொன்னா தே ஆர் வெரி வல்னரபிள். அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் அப்பரேட்டஸே வந்து அதை அவமதிக்கிற மாதிரி அமைஞ்சிருங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டது. அவங்க பதவி காலத்துல அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். ஆனா பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது குற்றவியல் சட்டப்படி அவங்க மேல வந்து வழக்கு இருந்தால் அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படும். இந்த வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்கா இல்லையாங்கிறத எளிய மக்கள் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறதையும் அவர் கேட்கிறாரு. அருண் ஜெயக்குமாருக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்கள், அறிந்து கொள்வீர்கள். யாரோ ஒருத்தங்க வந்து நான் வாக்காளர் பட்டியலில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல வருது, எலக்ட்ரல் ரோல், டிராஃப்ட் ரோல் வருது, டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்றாங்க, டிராஃப்ட் ரோல் இந்த மாதிரி வருது. இப்ப இன்னைக்கு வந்து இந்த ரீடபிளா வந்து வரணும்னு சொல்லி கேட்கறது இதுக்காகத்தான். ரீடபிள் மெட்டீரியல் இருந்தால் நம்ம ஆன்லைன்லயே பாத்துக்கலாம் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பூத் வைஸ் வந்து அவங்க வந்து இதை வந்து டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வந்து பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்றதுன்னா அங்க பூத் வைஸ் அந்த பூத்துல வந்து ஆபீஸ்ல வந்து அதை வச்சிருப்பாங்க, யாராவது போய் பார்த்துக்கலாம். நம் நாட்டின் சுதந்திரத்தை காக்க வேண்டும், நம் நாட்டின் குடியரசுத் தன்மையை காக்க வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருந்தால் நாம் இந்த சிரமத்தை மேற்கொண்டு நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். நம்ம நியூஸ் பேப்பர் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தோம்னால நமக்கு தெரியும் என்னைக்கு இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வருதுன்னு. அங்க பெயர் இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கு, நம்ம போய் அப்ஜெக்ஷன்ஸ் அல்லது கிளைம்ஸ் வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அது முறையாக விசாரிக்கப்பட்டு நம்முடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் சார், கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்குது உச்ச நீதிமன்றம். 4 வாரங்களுக்குள்ள பதிலளிக்கிற சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவும் போட்டிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதி, 2 நீதிபதி, 3 நீதிபதிகள்னு சுத்தி வந்த வழக்கு, மேல்முறையீடுகளாக சுத்தி வந்த வழக்கு. கடைசி வரைக்கும் இங்க வந்து அகற்றுவதற்கு தடை கிடைக்கல. அகற்றுங்கள்ங்கிற உத்தரவு தான் இருந்தது. இப்போ உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு தடை விதிச்சிருக்குது. அகற்றுங்கள்னு சொன்ன தீர்ப்புக்கு தடை விதிச்சிருக்குது. இடைக்கால தடையாக கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. பெற்ற உரிமைகளை இழக்கிற கதையில இதுவும் ஒண்ணு சார். அது சாலைகளுக்கு குறுக்க நிக்குது, வேற பிரச்சனைகளுக்கு குறுக்க நிக்குது, இடையூறாக இருக்கு பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி அகற்றுவது, அனுமதி இல்லாமல் வைத்திருக்கிறார்கள்னு சொல்றத புரிந்து கொள்ள முடியுது. கொடிக்கம்பம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அகற்ற சொல்வது வந்து சரியாங்கிறது ஒரு கேள்வி. அதற்காக வழக்காட வேண்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் பி. சண்முகம் தான் அதை பற்றி வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அந்த வழக்குல தான் உயர் நீதிமன்றமும் மறுத்தது. இப்போ அவருடைய மேல்முறையீட்டுல தான் உச்ச நீதிமன்றமும் அதை அனுமதித்திருக்கிறது. அந்த பிரச்சனையை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, திருமாவளவன் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது கொடிக்கம்பங்களை அகற்றப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததற்கு பின்னால்
எம்முடைய கட்சியின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதில் தான் மிகுந்த தீவிரம் காட்டியது போலீஸ், காவல்துறை. பல இடங்களில் அப்படித்தான் நடந்திருக்கிறது. எங்களுக்கு சிநேகிதமான, எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் இப்படி நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு சமுதாய கூறுகளின் கூர்மைகள் எந்த அளவு இருக்கின்றன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை விட அழகா யாராலும் சொல்ல முடியாது. அதாவது சோசியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, டிஎம்கே பவர்ல இருந்தாலுமே அந்த போலீஸ்ல உள்ளவங்க, காவல்துறையில் உள்ளவங்க வந்து இது மாதிரி பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல மட்டும், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது அவர் வந்து பேச மட்டும் இல்லை, நிரூபிச்சு காட்டிட்டார். பட்டியலத்தை சேராதவர்கள் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் அங்கே எம்எல்ஏவா இருக்காங்க இன்னைக்கு வந்து. அப்போ ஆனால் இந்த கட்சி மேலதான் காட்டம் அதிகமாக விடுகிறது. உடனடியாக இந்த கட்சியின் மேல இப்ப இவர் நரசிம்மராவை பத்தி சொல்லுவாங்க, அவரை பத்தி அவர் முடிவே எடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் விருட்டு முடிவு எடுப்பார். யாராவது மந்திரி தன்னுடைய மந்திரி சேவையில் ராஜினாமா கடிதம் கொடுத்தாருன்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் அக்செப்ட் பண்ணிடுவார். சிதம்பரம் அப்படித்தான் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு நம்பிக்கையில கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, அவர் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடிக்கம்பமா போட்டத்தில் உடனடியா அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு. அந்த பாரபட்சமும் இருக்கு. இந்த நிலையில் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, கொடிக்கம்பங்கள் வைப்பது ஒரு அரசியல் கட்சியின் உரிமை. அது வந்து டிராபிக் இடைஞ்சலா இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாத இடத்துல வைக்கக்கூடாது, எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்காக கொடிக்கம்பங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிச்சயமா சொல்ல முடியாது. அவங்க வந்து தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்திற்கு அது ஒரு கருவியாக பயன்படுகிறது. அந்த கொடிகள் வந்து வேறு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு உறுத்தலை கொடுக்குதா, அதை ஏன் அகற்றணும்னு தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. சில கொடிகள் சிலருக்கு வந்து உறுத்தலை கொடுக்குதா? கொடுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து பார்வையில தானே இருக்கு. என்னுடைய நண்பர் அசோக் வந்து பாக்குறதுக்கு நம்முடைய பிரதமர் மாதிரி இருப்பார். தாடி அடிலாம் வச்சு நல்லா கம்பீரமா நம்முடைய பிரதமர் மாதிரி இருப்பாரு. அப்போ என்னுடைய பிஜேபி சப்போர்ட்டர் நண்பர் ஒருத்தர் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அசோக் பாத்தீங்களா, பாக்குறதுக்கு நரேந்திர மோடி இது மாதிரி பிஎம் மாதிரி இருக்காரு அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, ஆமாங்க, அவர் முகத்தில் உள்ள தேஜஸை பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி என்னுடைய காங்கிரஸ் ஆர்வ நண்பர் ஒருத்தர் சொன்னேன், பாருங்க அசோக்க, பாக்குறதுக்கு நம்முடைய பிரதமர் மாதிரி இருக்காரு இல்லையா அப்படின்னு. நிஜம்தான், ஆனா அதுக்காக அசோக்கை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு இவர் சொன்னாரு. பாக்குற பார்வையில அதே மாதிரிதான் கொடியை பார்க்கும் பொழுதும் அவங்கவுங்களுக்கு உண்டான எண்ணங்களுக்கு விரோதமான ஒரு எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா ஒரு கட்சி இருந்ததுன்னா அந்த கொடியை பார்க்கும் போல வயிறு எரியத்தான் செய்யும். நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. பே. சண்முகம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் சொல்லியிருக்கார் சார். சாதி மறுப்பு திருமணங்கள் யார் செய்வதாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அங்கேயே திருமணம் அங்கே வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்வதற்கான தளங்கள் இல்லை. அதனால எல்லா இடங்கள்லயும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்கிறார். ரொம்ப வரவேற்க தகுந்தது தானே. ஏன்னா இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை பற்றிய வெறுப்பு வேரோடி போய் கிடக்கிறது. ஜாதியில் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிவிட்ட ஒரு 1200 வருஷமா தான் இந்த அளவுக்கு வெறி பிடித்தனமாக ஜாதியை நம்புகிற ஒரு தன்மை உருவானது. இந்தியா பூராமே சொல்லி பார்த்தீங்கன்னா கூட முதல்ல வந்து இப்ப விஸ்வாமித்திரர் வந்து ஒரு அரசராக இருந்தவர், சத்திரிய குலத்தை சேர்ந்த ஒருவர் பிராமணனாக ஆக முடியும்னு சொல்லி அந்த காலத்துல ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் வர்ணா டு அனதர் வர்ணா அப்படிங்கிறது வந்து பாசிபிளா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. வடநாட்டிலையும் சரி, அங்கிருந்து வந்ததுதான் இதெல்லாம். தமிழ்நாட்டுக்கு பல்லவர் காலத்துலதான் இது முதல்ல வந்து நிலைபெற ஆரம்பித்தது. வடநாட்டிலிருந்து இது வேதம் சொல்பவர்கள், கோயிலில் பூஜை செய்பவர்கள் அப்படின்னு கூட்டிட்டு வந்தது அப்படிங்கிறது பெருமளவுல கூட்டி வர துவங்கியது வந்து இதுல பல்லவர் காலத்துல. அது ரொம்ப பெருசா வியாபிச்சது வந்து சோழர் காலத்துல. இதனால வந்து இதனுடைய கோயிலுடைய மொழியே, தி அஃபிஷியல் லாங்குவேஜ் டெம்பிள், அது வந்து தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிடுச்சு. இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். இது ஒரு காரணம் மட்டும் இல்லை. அது தவிர மூன்று விதமாக சாதிகள் பிரிக்கப்பட்டு மேல்நிலை, இடைநிலை, கடைநிலை என்று பிரிக்கப்பட்டு அவ்விதம் நடத்தப்பட்ட நிலைமை, அரச குலத்தின் ஆதரவு, அரசின் ஆதரவு அதற்கு இருந்த கொடுமை, இது மாதிரி பல காரணங்களால ஜாதி வந்து நிலை பெற்று விட்டது. இன்னைக்கு அந்த ஜாதியை உடைக்கிற எந்த ஒரு முயற்சியும் வரவேற்க தகுந்ததுதான். அதனால இப்படிப்பட்ட திருமணங்களுக்கு மார்க்சிய கட்சி தன்னுடைய அலுவலகங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுக்கு திரு சண்முகத்திற்கு தமிழ் உலகம் நிச்சயமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்கு சார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை
அவருடைய தீர்ப்புக்காக அவர் பெயரோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்க கூடாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஆமாங்க, அவர் சொன்னதே தப்பு. முதல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து இவர் மட்டும் கொடுக்கல, திரு சோசியலிட்டி மட்டும் கொடுக்கல ஜட்ஜ்மெண்ட் வந்து. அது வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அது வந்து அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதை நீங்க எப்படி ஒரு தனிநபருடைய தீர்ப்பை வந்து சொல்லுவீங்க? அதை அவர் கோடிட்டு காமிச்சிருக்கிறார். ரொம்ப ஜென்டிலா ரொம்ப ரொம்ப ஜென்டிலா அதை கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்றத இவைகள் எல்லாம் தவிர்த்தால் நன்றாக இருந்திருக்கும். கொள்கைகளை பற்றி பேசினால் சிறப்பாக இருக்கும், தனி மனிதர்களை பற்றி பேச தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு இந்த நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசுறதை வந்து நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலாக பார்க்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஓய்வு பெற்றிருக்கும் நீதிபதி, தங்களுடைய பதவி காலத்தில் நீதிபதிகளாக இருந்தவர்கள் இன்று இவர்கள் யாருக்குமே அரசியல் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இவங்க நீதிபதிகள் அத்தனை பேர் கொடுது. அவங்க பியூர்லி ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரியலிசம். அதாவது ஒரு நீதிபதியை எப்படி நடத்த வேண்டும், ஒரு தீர்ப்பை எப்படி கூற வேண்டும், ஒரு தீர்ப்பின் சாராம்சத்தை சரியாக எப்படி சொல்ல வேண்டும், இதுக்கெல்லாம் விளக்கம் தர மாதிரி இவங்களுடைய கண்டம்னேஷன் வந்து கண்டிப்பான அறிக்கை வந்து வெளியில வந்துருக்கு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது சாதாரணமா பொலிட்டிக்கலா பேசுறோம் அப்படின்னு நினைச்சு பலர் வந்து பல விஷயங்களை பேசுறாங்க. பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த கேஸ் மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் மாதிரியே. ஆனா அதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீதிபதிகள் ரொம்ப கண்ணியமான முறையில கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து நீதிபதிகள் மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும், நீதித்துறையினுடைய சுதந்திரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு வந்து நீதிபதிகள் மேல இருக்கிற எண்ண ஓட்டத்தை வந்து பாதிக்குங்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. இப்ப இதுல வந்து ஒரு தமிழன் வந்து முதலமைச்சர் அவருக்கு பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரிசால வந்து ஒரு தமிழருக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வை தூண்டி விட்டது. அது பொய்யான ஒரு இது வேற. அவர் நவீன் பட்நாயக் நெவர் டிக்ளேர்டு பாண்டியன் டு பி ஹிஸ் பொலிட்டிக்கல் சக்சஸர். என்னைக்குமே அவர் சொன்னது இல்லை. அதே அது பாண்டியன் மேல இவங்களுக்கு வந்து, ஏன்னா பாண்டியன் வந்து இதுல ரிசைன் பண்ணிட்டாரு, இந்த பிஜேடி கட்சியில சேர்ந்துட்டாரு. அவர் ஒரு அரசியல்வாதி. இந்த தேர்தல் நடக்கும்போது நீங்க அந்த அரசியல்வாதியை பத்தி எப்படி வேணாலும் விமர்சிங்க. அவர் வந்து ஆட்சி காலத்துல வந்து திட்டங்கள் செயலாக்கி இருக்காரு, அந்த திட்டங்களை பத்தி பேசுங்க. நல்லா செஞ்சாரா மோசமா செஞ்சாரு. அவர் வந்து ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கின வளர்ச்சி திட்டங்கள் அவர் பங்காற்றியதற்காக வேண்டி வாங்கின ஒரு மனிதர். ஆனா எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிச்சாங்க. அடுத்து வந்து இதுல இருந்து பூரி ஜெகநாத் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது திருடிட்டு போறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல, வெளிப்படையாக அப்படி சொல்லவில்லை, ஆனா அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி. இப்ப இங்க சொன்னாங்க வாங்க, நக்சலைட்டுக்கு ஆதரவா இவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு நக்சலைட்டுக்கு ஆதரவா? அல்ல நக்சலுக்கு ஆதரவா அவர் எங்க பேசினாரு? எங்கேயுமே பேசல அந்த தீர்ப்பில் வந்து. ஆனா இப்படி சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப இந்த நீதிபதிகளும் சொல்றாங்க இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு. உண்மை என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க செய்யறாங்க, தெரியாமல செய்யறாங்க. அமித்ஷாவாகட்டும், திரு நரேந்திர மோடி ஆகட்டும், தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புறாங்க. காங்கிரஸ் வந்து பதவிக்கு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட உள்ள 2 இது இருக்கு பாருங்க, பசுமாடு இருந்ததுன்னா அதுல ஒரு பசுமாடை வெளிநாட்டுல இருந்து திருட்டுத்தனமா நாட்டு சட்டத்துக்கு விரோதமா இங்க வந்தவனுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுற பேச்சா ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சாது பேசினாரு. அந்த பேச்சை கண்டிக்காம ஒரு தேர்தல் ஆணையம் உட்காந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு பேர் தேர்தல் ஆணையமா? இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் எந்த இடத்துலயும் அந்த தீர்ப்புல வந்து நக்சல்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு கருத்தும் கிடையாது அந்த தீர்ப்புல அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் இருக்கு சார், நேற்று வீடியோல முக்கியமான கமெண்ட். நீங்க கோவப்படாம பதில் சொல்லுங்க சார். ஜென்ராம் சார், எல்லாமே எஸ்ஆர்னோ ஆன்சராகவே கேள்வி இருக்கு. 25 நிமிடத்துல 5 நிமிடம் தான் ஜிபி சாருக்கு வாய்ப்பு கிடைக்குது. கேள்வி பதில் 2ஐயும் நீங்களே சொல்லி ஆமாவா இல்லையான்னு கேட்க இவ்வளவு பெரிய லெஜெண்ட் எதுக்கு? அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு நண்பர். நன்றி. ரொம்ப ஸ்பேஸ் இருக்கு. சார் என்ன செய்யறாருன்னா, நிகழ்வை பற்றி பேசும் பொழுது அல்லது ஒரு கொள்கையை பற்றி பேசும் பொழுது அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் 2ஐயுமே வந்து சொல்றாரு. அவருடைய அபிப்பிராயத்தை, அவருடைய விமர்சனத்தை சொல்றாரு. அடுத்து என்னுடைய கண்ணோட்டத்தையும் கேட்கிறாரு. எதனாலன்னா, நாங்க 2 பேரும் எல்லா நேரத்திலையும் ஒன்னா இருக்கணுங்கிறது தேவை கிடையாது, அப்படி இருந்ததும் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவருக்கென்று ஒரு கருத்து இருக்கும் பொழுது அந்த கருத்து முதலில் சொல்லப்பட வேண்டும். அதன் மேல நான் வந்து கமெண்ட் கொடுக்கணும். ஐ கேன் அக்செப்ட் ஆர் ஐ கேன் அப்ஜெக்ட், 2மே நான் செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி தான் எங்களுடைய விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமான விவாதம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு போதுமான நேரம் ஜென்ராம் சார் கொடுக்குறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ஒன்றுக்கொன்று எதிரானதாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஷேட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடும். அந்த ஷேட்ஸ் வந்து வெளிப்படலாம்.
அது வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா சார் தான் இதுல கெஸ்ட். நான் அப்பப்போ பக்கவாத்தியம் மாதிரி ஏதாவது சில விஷயங்களை எடுத்து கொடுக்குறேன், அல்லது அவரை இன்னும் தூண்டுறதுக்காக ஏதாவது கேட்கிறேன், அவ்வளவுதான். அது சுருக்கமாக கேட்கணும்னு பல நண்பர்கள் சொல்றீங்க. அதுல ரவி கணபதி வந்து நீ ரொம்ப அதிகமா பேசுறேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல, பல காலகட்டங்களில் நம்ம 2 பேரை பற்றி பலவித கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு தடவை நான் வந்து வெளியூர் போக வேண்டிய சூழலில் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ஜிவி சாரை கொஞ்சம் கம்மியா லீவ் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க டிராவல்ல இருக்கும்போது அல்லது யுஎஸ் வந்திருக்கும் போது லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரா சார்னு கமெண்ட் வந்திருக்கு. இவைகள் எல்லாமே வரவேற்க தகுந்த கமெண்ட். வரவேற்க தகுந்த என்ஜாய் பண்றோம். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம் 2 பேரும். இன்னும் ஒரே ஒரு இது கமெண்ட் சார். இந்த மாதிரி பல்வேறு கமெண்ட்கள் வந்து என்ரிச் பண்ற மாதிரி, எங்களை என்ரிச் பண்ற மாதிரியும் எங்களை ஷேப் பண்ற மாதிரியும் இருந்ததுன்னா பெட்டர். உங்களுடைய கருத்து, அந்த பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அல்லது நாங்க பேசியதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் சுட்டி காட்டி கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அது எங்களுக்கு மட்டும் இல்ல, திரும்ப நிகழ்ச்சியை பாக்குற, உங்களுக்கு அப்புறம் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிட்டு நிறைவு செய்யலாம் சார். இல்ல, இப்ப அந்த நண்பர் சொன்னதை உறுதிப்படுத்துற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி சார், நாளைக்கு நீங்க பேசுங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.